விருச்சிகம் ராசி அன்பர்களே, குலதெய்வத்தின் அருளால் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகளால் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய தொழில், குடும்பம், வியாபாரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பால் உங்களுக்கு என்ன விஷயம் சாதகமாக நடக்கும், என்ன விஷயம் பாதகம் அமையும், எதில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் முழுமையான நன்மைகளையும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை சேரும் முருகனின் அருளா. உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை உங்களை சேர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த விருச்சிக ராசி சந்திர பகவான் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி. செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடியது. கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் பயணம் செய்வார். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த வருடம் முடிய வரப்போகுது இல்லையா, இதனால் பல கிரக அமைப்பு, அது முக்கிய கிரக பயிற்சி நடக்க போகுது. இந்த பயிற்சியால் உங்களுக்கு என்ன மாதிரி நம்ம விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே தேவைப்படுது. இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்மை சேரும். பல உயர்வுகளை பெற கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி. உங்களோட மனம் பாருங்கள், கடல் நீரை போல் ஆழமானதாக இருக்கும். மர்மங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். பெரும்பாலும் பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, கோபப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு நிறைய மனக்குழப்பம், மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லபடியாக சாதனை செஞ்சு முடித்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம், அதில் என்ன மாதிரியான விஷயத்தில் மேன்மையை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். இதுவே நிறைய மனக்குழப்பத்தை தரும். எப்போவுமே நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பீங்க. எதுலையாவது ஒன்று விட்டால் இன்னொன்றில் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மீதுமே அன்பு, பாசம் கொண்டவங்க. கூட இருக்கிறவங்களுமே நல்லா பார்த்துப்பீங்க. தான் மட்டும் உயர்ந்தால் போதாது, தன் கூட இருக்கிறவங்களுமே அதே அளவுக்கு உயர்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பொதுவாக நீங்கள் யாருக்கிட்டையுமே அவ்வளோ எளிமையாக ஒட்டிக்க மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரன் கூட பழகிறதுலாம் கத்தி மீது நடக்கிறது போல். சின்ன விஷயத்தை கூட அதிகமாக கோவிச்சுக்குவீங்க, பேசாமல் கூட இருந்துடுவீங்க. ஆனால் ஒருத்தங்க ரொம்பவும் பிடிச்சிட்டா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன, இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அந்த வகையில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார், கூடவே செவ்வாய் பகவானும் இருக்கார். சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், விரய ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வாரம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளை பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு மன துணிச்சல் அதிகரிக்க போகுது. எடுத்த காரியத்தை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. எங்கேயும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு கூட நீங்கள் நல்லபடியாக தீர்வு சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல அதிகம் ஆர்வம் பிறக்கும். வழக்கு விவகாரங்கள் இதெல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். குடும்பத்தில் பாருங்கள், சந்தோஷமும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் இவங்களோட ஆதரவு எல்லா வகையிலுமே உங்களுக்கு பக்கபலமான ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே தேவையில்லாமல் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. ஏன்னா அவங்களோட உறுதுணை தொழில் வியாபாரத்தில் பக்கபலமாக இருக்கும். நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சண்டை சச்சரவில் ஈடுபடாதீங்க. முக்கியமாக மனம் விட்டு பேசுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும் இந்த வாரம். பிள்ளைங்க கிட்ட கூட நீங்கள் உங்கள் கோபத்தை காட்டாதீங்க. நிதானமாக பேசி அவங்களோட போக்கில் விட்டு பிடிச்சா நல்லது. வழக்கு விவகாரங்களாக இருந்துச்சுன்னா அதை இந்த வாரம் தள்ளி போடுங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை கூட உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் அமையும். எழுத்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகுது. மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை உங்களுக்கு சேரும்.
பெண்களுக்கு துணிச்சலோடு எந்த விஷயத்தையும் செஞ்சு முடித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ரகசியத்தை யாருக்கிட்டையும் எதுக்காகவும் பகிர்ந்துக்காதீங்க. மாணவர்களுக்கு போட்டி பந்தயத்தில் துணிச்சலாக ஈடுபடுங்க, சாதகமான நிலையை பெறுவீங்க. ஊக்கத்தோடு படித்தா நல்ல மதிப்பெண்ணுமே நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் தடை தாமதம் விலகும் ஒரு சிறப்பான வாரமாக விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை மற்றும் குருவின் பார்வை சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் மூலம் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீங்க. தடைப்பட்ட எல்லா பாக்கியங்களுமே உங்களுக்கு கூடி வரும். வீடு வாகன யோகம், புத்திர பாக்கியம் உண்டாகுது. வீட்டில் திருமணம் போன்ற சுப வைபவங்களை கூட நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியம் தடையில்லாமல் இப்போ நடக்கும். பூமி மனையின் மதிப்பு அதிகரிக்கும். லாபமே தராது அப்படின்னு நினச்ச விஷயம் கூட நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும். தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை கூட நல்ல முடிவுக்கு வருது. பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெறலாம். எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படணும். கோபத்தை குறைச்சே ஆகணும். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதால் நன்மைகளையும் உயர்வையும் நீங்கள் பெற முடியும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எந்த சண்டை சச்சரவும் செய்யாதீங்க. வம்பு வழக்கு வரும், அதை விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. அப்படி இருந்தால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை கூட நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவீங்க. அண்டை அயலார்கிட்ட இருந்த சண்டை சச்சரவு பிணக்குகள் இது எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மையை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். வீட்டில் தள்ளி போன சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய் சம்மதம் இருக்குது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் இவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. 1-2 வாரத்தில் பாருங்கள், இந்த திருமணம் தள்ளி போன விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு பருவநிலை மாற்றம் சம்பந்தமாக இந்த பாதிப்புகள் உடல் நலத்தில் ஏதாவது 1-2 வரும். இந்த சளி, காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது வரும். தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. நினச்சதை நீங்கள் எளிமையாக பெற முடியும். அனைத்து வகையிலுமே நன்மையை அடைய முடியும். விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைகள் எல்லாமே நல்லபடியாக பூர்த்தியாகும். புதிய பொருட் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குது. குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தினமுமே நீங்கள் முருகப்பெருமான உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் பெறுவீங்க. முருகனின் அருள், முருகனின் கடைக்கண் பார்வை இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதனால் முருகன் வழிபாடு செய்யுங்க, நன்மை பிறக்கும். அதுக்கப்புறம் அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே தடையில்லாமல் நல்லபடியாக கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி உண்டாகுது. புதிய கூட்டாளிகள் வந்தினைவங்க, வெளியூர் வெளிநாடு தொடர்புடையவங்க, வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இப்போ பெருகுது. குடும்பத்தில் இதில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரக்காரங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அம்சம் இப்போ உங்களுக்கு உண்டாகிருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பண வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும். கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களால் அனுகூலம் வரும். சகோதரர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களால் மகிழ்ச்சி வரும். பெண் அல்லது பிள்ளையின் திருமண முயற்சி சாதகமாக இப்போ நடக்கும். அலுவலகத்தில் உங்களோட பணிகளில் மட்டும் நீங்கள் கூடுதலாக கண்ணும் கருத்துமாக செயல்படணும், கவனமாக செயல்படணும். சக பணியாளர்கள் கிட்ட பேசும்போது கூட எச்சரிக்கையாக இருக்கணும். அதிகாரிகள் கிட்ட பேசும்போது பதட்டப்படாதீங்க. எதிர்பார்த்த சலுகைகளை நீங்கள் எளிமையாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் செய்கிறதா இருந்தால் கவனமாக செய்யுங்க. விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்புமே நல்லாயிருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிச்சா நன்மைகளை பெறலாம். பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமான விஷயமா பார்க்கப்படுது. புகுந்த வீட்டு உறவினர்கள்கிட்ட இணக்கமாக நடந்துக்கிட்டால் நீங்கள் நன்மையை பெறலாம். பெரும்பாலும் இந்த வாரத்தின் அமைப்புகள் ரொம்பவுமே நல்லா இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் மேன்மையும் விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். நன்மையுமே பெற முடியும்.
முருகனின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.